என்டிபிசி எக்ஸாம் கிராஜுவேட் லெவல் அப்கமிங் டேஸ்ல இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க. இதுல 17th மார்ச் ஷிஃப்ட் 1ல ஜிஎஸ் டாபிக் எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன டாபிக்ல கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல ஃபண்டமெண்டலை ரிவைஸ் பண்ணும்போது எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேள்வி பொறுத்தளவுக்கு through which constitutional amendment act சோசியலிஸ்ட் அந்த டேர்ம் வந்து பிரியாம்பல்ல ஆட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஈஸியானது. பாலிட்டியில பிரியாம்பல் ரிலேட்டடா நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின் ஈஸியானது. 40 செகண்ட்ல தான் என்னன்னா பிரியாம்பல்ல நிறைய வேர்டு வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதுல ஒண்ணு வந்து சோசியலிஸ்ட். அடுத்த கேள்வி, ஆதர் வந்து கேட்டிருக்காங்க ஏன்ஷியன் டெக்ஸ்ட் ராஜ தரங்கணி அப்படின்னு. ராஜ தரங்கணியை எழுதுனது வந்து கல்கானா. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் காஷ்மீர கிங்கை பத்தி எதுல இருக்குன்னா இந்த ராஜ தரங்கணி பத்தி இருக்கும். ஈவன் காஷ்மீரோட வரலாற்றுமே வந்து எதுல பார்க்க முடியும்னு சொல்லுவாங்கன்னா இந்த புக்ல பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. எழுதுனது வந்து கல்கானா. இது என்ன டாபிக்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரியில ஏன்ஷியன் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு, ஸோ ஏன்ஷியன் புக்ஸ் அண்ட் ஆதர்ன்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒன்று லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ புக்ஸ் அண்ட் ஆதர்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக்கே இருக்கும். அதாவது கல்கானா இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேமஸான ரைட்டர்ஸ் என்னெல்லாம் புக் எழுதுனாங்களோ, மெடிசின் சம்பந்தப்பட்டது, இல்லை வந்து என்னன்னா பாலிட்டி சம்பந்தப்பட்டது. இப்போ அர்த்த சாஸ்திரா வந்து கௌட்டில்யா எழுதியிருப்பார். இந்த மாதிரி புக்லாம் எழுதி லேர்ன் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 2025 அதாவது 93rd அனிவர்சரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அது அவங்க கேட்கறது எங்க செலிப்ரேட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹிண்டோன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஹைதராபாத்ல வந்து இருக்கு. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இது என்னன்னா கரண்ட் அஃபேர்ல பர்டிகுலரா எதை கேட்கிறாங்கன்னா டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டது. அப்ப இது மூலம் என்னன்னா ஒரு கரண்ட் அஃபேர் லேர்ன் பண்றேன்னா டிஃபென்ஸ்ல இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கு அது ரிலேட்டட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும். அடுத்த கேள்வி, ஆப்கானிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்ற எந்த ஸ்டேட் இல்ல யூனியன் டெரிட்டரி இந்தியாவில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் பக்கத்துல இருக்கும். ஸோ அந்த காஷ்மீர்ல இருக்கிற யூனியன் டெரிட்டரி லடாக். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து லடாக் தான். இது கொஞ்சம் ஈஸியானது, மேப் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம பிசிக்கல் ஜியாகிரபில வந்து பிசிக்கல் ஜியாகிரபில வந்து டீட்டெயிலாக லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ ஜியாகிரபி லொகேஷன்ஸ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி லேர்ன் பண்ணும்போது இது ஈஸியாக என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி, மெயின் குவாலிஃபிகேஷன் இல்லை எலிஜிபிலிட்டி எதுக்காகனா கிரீன் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா ப்ரோக்ராம். அதாவது வந்தாரா ப்ரோக்ராம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய வந்துடுனா செடி மரங்களை வளர்த்தோம்னா அதன் மூலம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அமௌண்ட் வந்து கிடைக்கும். கைண்ட் ஆஃப் என்னன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி வந்து இருக்கிறதா இந்த வந்தாரா ப்ரோக்ராம்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன ஜஸ்ட் ஒரு ஒரு பிளான்ட்டை வந்து நட்டா மட்டும் பத்தாது. அதுக்கான வந்து சர்வைவலுமே வந்து என்ஷூர் பண்ணணும். இது பெருசா வளர்ற வரைக்கும் என்னன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து அந்த ப்ரோக்ராம்ல எலிஜிபிள் ஆகி அதுக்கான வந்து என்னன்னா அதுக்கான என்ன சர்டன் அமௌண்ட் இருக்கோ அதை வந்து செட்டில் பண்ணுவாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் லேண்டிங் அண்ட் என்ஷூரிங் இதை வந்து சர்வைவல் ஆஃப் த பிளான்டு. அடுத்த கேள்வி, வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியால சதர்ன் பார்ட் அப்படின்னு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ வெஸ்டர்ன் மோஸ்ட்னா இந்த சைடில் இருக்கிற பார்ட் வந்து மலபார் கேரளா ரீஜன் ரைட்டா. அப்போ மலபார் கோஸ்ட் தான் வரும். இதுவும் ஜியாகிரபியில பிசிக்கல் ஜியாகிரபி மேப் ஓரியன்டான கொஸ்டின். ஜியாகிரபியில கிளைமேட் ஓரியன்டா எந்த ஸ்டேட் ஆஃப் யூஎஸ்ஏ மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரேப்ஸ் அண்ட் வேரியஸ் ஃப்ரூட் டியூ டு இட்ஸ் கிளைமேட். நம்ம வேர்ல்டு ஜியாகிரபி லேர்ன் பண்ணும்போது அதுல கிளைமேட் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் லேர்ன் பண்ணுவோம். அதுல உலகத்துல ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி கிளைமேட் இருக்கும். அதை பொறுத்து தான் அங்க இருக்கிற வந்து ப்ரொடெக்ஷனுமே வந்து இருக்கும். அந்த மாதிரி யூஎஸ்ஏல வந்து என்னன்னா கலிபோர்னியா, அதாவது கிரேப்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே அது என்னன்னா மெடிட்டேரியன் கிளைமேட். மெடிட்டேரியன் கிளைமேட் தான் எதுக்கு சூட்டபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரேப்ஸ், அதர் ஃப்ரூட்ஸ் அந்த ஒயின் யார்ட்ஸ். அதனாலதான் மெடிட்டேரியன் ரீஜன்ஸ் வந்து அந்த ஒயினுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் ஃபண்டமெண்டலா. பட் இந்த கேள்வி வந்து பர்டிகுலரா என்னன்னா கொஞ்சம் டஃப்பானதான். ஏன்னா அவன் கிளைமேட்டை கேட்டிருந்தா கூட ஓகே, பட் அவ அதை கேட்காம யூஎஸ்ல எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்கான். இந்தியால ஒரு பகுதி கேட்டாவே கொஞ்சம் டஃபா தெரியும். யூஎஸ்ஐ போய் நம்ம என்ன பார்த்துட்டா இருக்க முடியும். அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பானது.
அடுத்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ல காப்பர் வந்து எங்க அப்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த காப்பர் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ராஜஸ்தான் தான் வரும். ஏன் இது வந்து ராஜஸ்தான்? ஏன்னா அங்கதான் மைன்ஸ் இருக்கு, K3 மைன் இருக்கு. நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கும் போதே ஒரு மைன்ஸ்ல இருந்தா நிறைய எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லி லேர்ன் பண்ணுவோம். அது ராஜஸ்தான்ல இருக்கிற K3 மைன்ஸ். அதோட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். Which of the following policies most clearly reflect the fiscal difference and tensions between சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்? இது என்னன்னா எக்கானமி. ஸோ எக்கானமில எப்போதும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு பிரச்சனை. இன்னொன்று ஃபண்டுமே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒழுங்கா ஃபண்டு வந்து அலோகேட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ஸ். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு கொடுக்கணும் அதை ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. அண்ட் பட்ஜெட்லயுமே என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ எது சம்பந்தப்பட்டது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிஸ்கல்னாவே மணி சம்பந்தப்பட்டது. அப்ப மணி சம்பந்தப்பட்டது பத்தி பேசுறது எதுனா ஃபினான்ஸ் கமிஷன். ஆப்ஷன் டி தான். அடுத்து, which famous Hindu festival even in North India celebrated at the same location after interval of every 12 years? இது ஸ்ட்ராட்டஜிக்கல ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுல கும்பமேளா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது எங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல நடக்கும். அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. மேலாலே நிறைய டைப் ஆஃப் மேளா இருக்கு. அதுல முக்கியமானது இந்த கும்ப் மேளா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நடக்கிறது. ரீசெண்ட் டைம் கூட நடந்தது. அதனால என்ன பண்ணிருக்கலாம், இந்த ஒரு கரண்ட் அஃபேர் பேஸா வச்சு ஃபெஸ்டிவல் இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்த, எந்த ஆர்டிக்கிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் டெல்லி கிவன் ஏ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி? அதாவது டெல்லிக்குமே வந்து பர்டிகுலரா ஆர்டிக்கிள் 239 ஏஏ இதுதான் எதை பத்தி பேசணும். என்சிடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவே இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸே வந்து இந்த ஆர்டிக்கல் மூலம் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். அடுத்து, அக்கார்டிங் டு புத்திஸ்ட் டெக்ஸ்ட், how many village were included in the empire of மகதா எம்பரர் பிம்பிசாரா? இது கொஞ்சம் டஃப்பானதான். மகதா எம்பையர்ல இப்போ ஒரு ரூலர் பத்தி கேட்டா சொல்லலாம், ஐ மீன் ஆன்சர் பண்ணலாம். பட் இவங்க என்ன அப்படின்னா எவ்வளவு வில்லேஜ் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல் டேட்டா ஓரியன்டா கேட்கும் போது கொஞ்சம் டஃப்பானதான். இந்த மாதிரி கொஸ்டின் தெரிஞ்சா நம்ம ஆன்சர் பண்ணணும், தெரியலன்னா என்ன ஸ்கிப் பண்ணணும். தேவையில்லாம கை வச்சு நெகட்டிவ் வந்து போயிடக்கூடாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 80,000 கிட்ட வந்து வில்லேஜ் இருந்ததுதான். யாரோட பீரியட்ல, பிம்பிசாரா வந்து பீரியட்ல. அடுத்து, இது கொஞ்சம் ஈஸியானது. ட்ரைபாட்ரியட் ஸ்ட்ரகிள் வந்து என்னன்னா இயர்லி மெடிவல் டைம்ல வந்து நடந்திருக்கும். அது எதுக்காக அப்படின்னா கன்னூச் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியை வந்து என்னன்னா யாரு கைப்பற்றுறதுக்காக, யார் யாருக்கு இடையினே பாலா ராஷ்டிரகுத்தாஸ் அண்ட் குர்ஜாரா பிரதிகாராஸ். இதுல யார் வின் பண்ணாங்க, விக்டோரியஸ் யாரானாங்க, அதுதான் வந்து கேள்வி. குர்ஜாரா பிரதிகாராஸ் இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பகுதியை வந்து என்னன்னா கைப்பற்றிருப்பாங்க. யார்கிட்டனா பாலாஸ் அண்ட் ராஷ்டிரகுத்தா இவங்க எல்லாத்தையும் தோற்கடிச்சு அவங்க கையில வந்து வந்திருக்கும். இது என்னன்னா மெடிவல் தான். பட் மெடிவல் இயர்லி மெடிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின், பேரன் ஐலாண்டு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஜியோகிராஃபில வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபி, அகைன் பிசிக்கல் ஜியோகிராஃபில தான் கொஸ்டின்ஸ் வருது. நம்ம அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து ஒரு பேரன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுங்கதான் வால்கனோஸ் இருக்கு. ஸோ அப்ப என்ன வரும்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். நீங்க கூட பார்க்கலாம், பேரன் ஐலாண்ட் இந்தியாவோட ஒன்லி ஆக்டிவ் வால்கனோஸ் வந்து இருக்கிற இடம். எக்கானமி ரெசெஷன் பீரியட்ல கவர்மெண்ட் பிஸ்கல் பாலிசில என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எக்கானமில ஃபண்டமெண்டலான வந்து டாபிக். அதாவது பிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணுவோம். பிஸ்கல் பாலிசி யாரோடதுன்னா கவர்மெண்டோட சைடு. அதாவது என்ன, பட்ஜெட் மூலம் அண்ட் ஆல்சோ கவர்மெண்டோட வந்து ஸ்பெண்டிங் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுல எக்கானமியோட புழக்கத்தை, ஸோ அதாவது பணப்புழக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு இதுதான் வந்து பிஸ்கல் பாலிசி. எக்கானமி ரெசெஷன் மீன்ஸ் வந்து மக்கள் கிட்ட காசு இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ மக்கள் கிட்ட காசு இல்லாத போதுல கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா
அவங்களோட ஸ்பெண்டிங், யாரோட ஸ்பெண்டிங், கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன் டாக்ஸை ரெடியூஸ் பண்றாங்கன்னா, டாக்ஸ் குறையும் போது மக்கள் கிட்ட காசு இருக்கும். மக்கள் கிட்ட காசு இருந்துச்சுன்னா அவங்க ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க. அதன் மூலம் என்னன்னா, நாட்டுல வந்து பணத்தோட புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அந்த கான்செப்ட். அப்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீசிங் த ஸ்பெண்டிங் அண்ட் ரெடியூசிங் த டாக்ஸஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசி. ஏன்னா வந்து என்ன பண்றாங்க, எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட், மக்கள்கிட்ட இருக்கிற காசை விட அதிகரிக்கும்னு சொல்லி தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து சயின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். அயன் ரஸ்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து என்ன பேருன்னு சொல்றாங்க. இப்ப ஏன் இரும்பு துருப்பிடிக்குதுன்னா அதுக்கு ரீசன் வந்து ஆக்சிடேஷன், கரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆக்சிஜன் என்ன ஆகும்னா அந்த அயனோட ரியாக்ட் ஆகி மாய்ஸ்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்னா துருப்பிடிச்சிடும். இதான் என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன், டைப் ஆஃப் கரோஷன் அப்படின்னு சொல்றது. இது என்ன டாபிக்னா கெமிஸ்ட்ரியில வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து as per the latest rule of Pradhan Mantri Jan Dhan Yojana effective till December 2025, what is the maximum overdraft amount facility available to eligible account holder? அதாவது ஒன்றும் கிடையாது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஜீரோ பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ எல்லோருக்கும் வந்து என்னன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற கான்செப்ட் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்து ஸ்கீம். இப்ப இதுல நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கிற காசை விட எந்த அளவுக்கு அதிகமா நம்மளால ஒரு கிரெடிட், ஒரு லோன் மாதிரி வாங்க முடியும், அதான் வந்து கேட்கறாங்க அண்டர் இந்த ஸ்கீம். இதன் மூலம் யாரெல்லாம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அதுல நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கோ அதை விட 10,000 வரைக்கும் என்ன பண்ண முடியும்னா நம்மளால வந்து ஓவர் டிராஃப்ட்னா ஒன்றும் கிடையாது, கிரெடிட் தான். ஒரு லோன் மாதிரி என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம், நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கான எவ்வளவு அப்படின்னா மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் போக முடியும்னா 10,000 வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த கிரெடிட்டை வந்து வாங்க முடியும். அடுத்து பிரைமரி ரீசன் ஏன் குல்லு இல்ல ஊட்டி எல்லாமே கோல்டரா இருக்கு கம்பேர்ட் டு சதர்ன் பிளைன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா அதுக்கு ஒன்லி ரீசன் என்ன, ஆல்டிடியூடு தான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு ரைட்டா. ஸோ கொஞ்சம் மலையில இருக்கிறதுனால தான் வந்து ஊட்டி வந்து என்ன எப்போதும் ஜில்லுன்னு இருக்கிறது. ஸோ அதனால டெம்பரேச்சர் என்ன ஆகும், டிக்ரீசஸ் வித் வந்து இன்க்ரீஸ் இன் லாட்டிடியூட். நார்மல் லேப் சைட்டு லேர்ன் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் கனெக்ட் பண்ணா போதும். அடுத்து ஆஃப்டர் த சப்ரஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857, which Mughal emperor was imprisoned and exiled to Rangoon, Myanmar jail by the British? இது என்ன, மாடர்ன் ஹிஸ்டரியில 1857 ரிவர்ட்ல ஒவ்வொரு பிளேஸ்ல ஒவ்வொரு லீடர் மாதிரி இருப்பாங்க. அதுல டெல்லியில யார் இருப்பானா பகதூர் ஷா ஜாஃபர் இருப்பாரு. இவர் லாஸ்ட் முகல் எம்பரர். இவர் லாஸ்டா என்ன ஆகும்னா இந்த மூமெண்ட், இந்த ரிவல்ட் வந்து ஃபெயிலியர்னால இவர் எங்க அனுப்பிடுவாங்கன்னா மியான்மருக்கு வந்து கடத்திடுவாங்க. அடுத்து ஃபாரின் டெரிட்டரி ஆர் சிட்டிசன் மெர்ச் வித் இந்தியா, இன்கார்பரேஷன் ஆஃப் த டெரிட்டரின்னு சொல்லுவோம். அண்டர் விச் செக்ஷன் ஆர் ஆக்ட் தே வில் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இது என்னன்னா பாலிட்டியில. ஸோ பாலிட்டியில வந்து சிட்டிசன்ஷிப் வந்துன்னா பார்ட் 2 நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம், பகுதி பார்ட் 2. அதுல என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஏன்னா ஆர்டிக்கல் 11ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஸோ ஆர்டிக்கல் 11 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா பார்லிமெண்ட் மேபை லா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்லிமெண்ட் மேபை லா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், லா வந்து கிரியேட் பண்ணி சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ரூல்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த லா பேரு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. அதுல நிறைய செக்ஷன் இருக்கும். அதுல ஒரு செக்ஷன் வந்து செக்ஷன் 7. இதுதான் என்ன சொல்லணும், ஒரு நியூவான டெரிட்டரி வந்து என்னன்னா இந்தியா கூட சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அதனால செக்ஷன் 7 ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து எந்த மிலிட்ரி எக்ஸசைஸ், ஒரு எக்ஸசைஸ் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆகஸ்ட்ல, ஸோ கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின், ஆகஸ்ட் 2025 எதுக்கானதுன்னா டு ஸ்ட்ரென்தன் த சர்வைலன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. எந்த ஏரியானா வெஸ்டர்ன் பார்டர். ஸோ என்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணாங்க இல்ல மிஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ககன் சக்தி.
ஸோ ககன் சக்தி தான் இது சம்பந்தப்பட்டதுன்னா கம்பேக்ட் ரெடினஸ் அண்ட் பார்டர் செக்யூரிட்டி ரிலேட்டடா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. மாசம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட். அப்போ என்ன டிஃபென்ஸ்ல இருந்து அதிகமான கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்கமிங் ஷிஃப்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட் இது ரிலேட்டடா பார்த்தா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் வாட் டிட் த டேர்ம் சிட்டடல் ரெஃபர் டு? சிட்டடல் அப்படின்னா ஒரு உயர்வான பகுதி, இல்ல வந்து என்னன்னா ஒரு மேடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதி என்னன்னா ரைஸ்டு. ஸோ ரைஸ்டான வெஸ்டர்ன் பார்ட் இல்ல ஒரு ஃபோர்ட்டு தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிட்டடல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எலிவேட்டட் இல்ல ஃபோர்ட்டிஃபைடு ஏரியா. அது என்ன நம்பப்படுதுன்னா அந்த டைம்ல இண்டஸ் வேலி பீரியட்ல யாரெல்லாம் இந்த செட்டத்துல இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் என்ன அப்படின்னா லீடர் மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு அறியப்படுது. இல்ல அந்த ஏரியாவோட வந்து தலைவரா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. அதனால என்ன வரும்? பீதா வரும். இது ப்ராப்பரா நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணா போதுமானதான். அடுத்து which was the first significant movement launched by the moderates in 1905 to protest the partition of Bengal? ஸோ பெங்காலுக்கு எதிராக, அதாவது பெங்கால் பிரிவினை எதிராக நடத்தப்பட்ட வந்து என்ன மூவ்மெண்டோட பேர் தான் கேட்குறாங்க. நான் கோஆபரேஷன், சாரி சுதேசி மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன்லாம் வந்து காந்திஜி வந்து சொன்னார். சுதேசி தான் வந்து மாடரேட்ஸ். காந்திஜி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன? பி தான். இது ரொம்ப ஈஸியானது. ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து எந்த கண்ட்ரிக்கு இடையே, அதாவது இந்தியா அதோட சேர்த்து இன்னொரு 2 கண்ட்ரி அவங்க ரீசெண்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஏசிஐ டிஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவோட சேர்த்து ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் 3 கண்ட்ரிங்க எது சம்பந்தப்பட்டனா டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கோஆபரேஷன் பண்றதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்டர்நேஷனல் ரிலேஷன் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர் வந்து கொஸ்டின். as of December 2025 ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின் தான். வாட் இஸ் த பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூல் சோலார் விண்டு ஹைட்ரோ அண்ட் நியூக்ளியர் இந்தியாஸ் டோட்டல் இன்ஸ்டால் எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டி? அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் 2 விதமா நம்மளுக்கு வந்து சோர்ஸ் இருக்கும். ஒன்னு ஃபாசில் நிலக்கரி மூலம் வரும், இன்னொன்னு நான் ஃபாசில். இப்போ கேள்வி வந்து நான் ஃபாசிலோட எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். 41.2%. நீங்க பாத்துக்கலாம். நம்ம என்ன நினைக்க மாட்டோம், நான் ஃபாசில் அவ்வளவு வராது, நிலக்கரி மூலம் தான் நமக்கு அதிகமான வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு நினைச்சுன்னா அது கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 கிட்ட, ஆல்மோஸ்ட் 40 வச்சுக்கலாமே. 40 கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து கிடைக்குது, நான் ஃபாசில் இருந்து கிடைக்குது. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாட் டைப் ஆஃப் மோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரீ ஃபால் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி? அதாவது இந்த ஃப்ரீ ஃபால் அப்படின்னு வந்தாவே இது என்ன டாபிக் அப்படின்னா பிசிக்ஸ் தான். ஸோ பிசிக்ஸ்ல நம்ம எங்க லேர்ன் பண்ணியிருப்போம்னா மோஷன் இயக்கம் சம்பந்தப்பட்ட இயக்க சமன்பாடு இருக்கும். அதுல ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணியிருப்போம். அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன டைப் ஆஃப் மோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படும் அண்டர் த ஃப்ரீ ஃபால்னா? ஃப்ரீ ஃபால் என்பது ஸ்பேஸ்ல இருந்து நம்ம வந்து கீழே விழுகுறோன்னு வச்சுக்கலாம். விழும்போது என்ன ஆகும்னா நீங்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அதாவது 1000 கிலோ எடை உள்ள ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் சரி, இல்ல 1 கிலோ எடை உள்ள பொருளை தூக்கி போட்டாலும் சரி, ரெண்டுமே அக்சலரேஷன்ஸ் முடுக்கம் அடையிறது சேமா தான் இருக்கும், யூனிஃபார்மா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷன் தான் வந்து ஃப்ரீ ஃபால்ல பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். உமன்ஸ் 100 மீட்டர் ஹர்டில் ஏசியாவோட அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ஜூன் மாசம் 2025 தாய்லாந்தில் நடந்திருக்கு. அது கோல்டு மெடல் யாரு வாங்கினா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ரீசன்ட் டைம்ல 100 மீட்டர் ஹர்டில்ஸ்ல யார் ரொம்பவே வந்து ஃபேமஸா இருக்காங்கன்னா ஜோதி எர்ராஜ். ஸோ இவங்க தான் வந்து 100 மீட்டர் ஹர்டில்ஸ்ல வந்து ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல கோல்டு வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இது நான் கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஏசியாவோட அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ரீசெண்டாக நடந்தது. சாரி, ஆக்சுவலி வந்து என்னன்னா இதுல தாய்லாந்து கிடையாது. எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சவுத் கொரியால தான் நடந்திருக்கும். ஏசியாவோட அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் தாய்லாந்து கிடையாது, சவுத் கொரியால தான் வந்து நடந்திருக்கும். அதுல நீங்க பார்த்தா தெரியும், ஜோதி எர்ராஜ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உமன் 100 மீட்டர் ஹர்டில்ஸ்ல கோல்டு வந்து என்னன்னா எடுத்திருப்பாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். அடுத்து which type of mechanical waves can propagate through gaseous medium like air? ஒன்றும் கிடையாது,
வேவ்ஸ்ல இது சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பிசிக்ஸ்ல இருக்கும். அங்க நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். வேவ்ல 2 விதமான டைப் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து மெக்கானிக்கல் வேவ். அந்த மெக்கானிக்கல் வேவ்ல 2 டைப் இருக்கும். ஒண்ணு லாங்கிடியூனல், இன்னொன்னு டிரான்ஸ்வர்ஸ். இப்போ ஒரு கேசஸ் மீடியம்ல ப்ரொபகேட் ஆகுற மெக்கானிக்கல் வேவுக்கு பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சவுண்டை வந்து சொல்லலாம். சவுண்டு வந்து எப்படி வந்து ப்ரொபகேட் ஆகும்னா, கம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கும். அடுத்து ரேர்ஃபேக்ஷன் இந்த மாதிரி வரும். அடுத்து கம்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி வந்து கிட்ட கிட்ட இதாகி இந்த கேப் விடும். இதான் கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எந்த வேவ்லாம் டிராவல் ஆகுதோ அதை என்ன சொல்லுவோம்னா லாங்கிடியூனல் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சவுண்டு வந்து ஏர் ரைட்டா அதுல வந்து மூவ் ஆகக்கூடியது. அப்ப அந்த வேவ் எதா இருக்கும்னா லாங்கிடியூனல் வேவா தான் இருக்கும். அடுத்து பிரைமரி ரூல் ஆஃப் கேபினெட் மினிஸ்டர் இன் த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். கேபினெட் மினிஸ்டரோட முக்கியமான ரோல் என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் பாலிசி அண்ட் டெசிஷனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அடுத்து ஹூ won the gold medal in the women's 100-meter hurdle at the World Athletic Championship 2025? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கரண்ட் அஃபேர், இதுவும் கரண்ட் அஃபேர். 100-மீட்டர் ஹர்டில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் ஜோதி எர்ராஜ் ஃபேமஸ் ஆனாங்க. பட் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ்ல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீதாஜி. இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 100-மீட்டர் ஹர்டில்ஸ்ல கோல்டு மெடல் வந்து அடிச்சிருக்காங்க. அடுத்து அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் படி எந்த ஸ்டேட் நெகட்டிவ் பாப்புலேஷன் growth ரேட்டை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகாலாந்து தான். ஸோ நாகாலாந்து இஸ் ஒன்லி ஸ்டேட் என்னன்னா நெகட்டிவான growth ஐ மீன் பாப்புலேஷன் growth ரேட் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கும் அப்படின்னு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஒரு ஸ்லோகன் யாரு சொல்லியிருப்பானா பாலகங்காதர் திலக். அது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டே வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அவர் சொன்னா வந்து ஒரு வார்த்தை இல்ல ஒரு கோட்னு சொல்லலாம். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரேட் ஐ ஷால் ஹாவ் இட் தான் வந்து அவர் சொன்னது. ஆப்ஷன் சி தான் இது ஈஸியானது. ஆர்டிகல் 39 இந்தியன் கான்ஸ்டியூஷன் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்டிகல் 39 ஏ தான் வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃப்ரீ லீகல் எய்டு வரும். வெறும் 39 எது வரும்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் போத் மென் அண்ட் உமன் பத்தி தான் பேசியிருப்பாங்க. அதனால என்ன வரும் ஆப்ஷன் பி தான். அடுத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா when you delete a file from computer or device என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம டெலிட் பண்ணா என்ன ஆகும், அது அந்த லொகேஷன்ல இருந்து ரிமூவ் ஆகுறேட்டா. ரொம்ப பேசிக்கா வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து ஹெட்ஃபோன். ஸோ அந்த டிவைஸ் வந்து என்ன டைப் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம யூஸ் பண்ற ஹெட்ஃபோன் வந்து அவுட்புட் டிவைஸ். ஏன்னா நம்ம ஃபோன்ல கேட்குற சாங் எல்லாத்தையும் வந்து ஹெட்ஃபோன்ல கேட்குறோம்ல, கேட்கறது வந்து என்னன்னா ஒரு அவுட்புட் தானே. அவுட்புட் டிவைஸை தான் பார்க்க முடியும். இது எந்த டாபிக்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் இன்புட் அவுட்புட் டிவைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுல தான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு லேர்ன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டது ஜஸ்ட் பேசிக்கா ஜென்ரலா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. இது எல்லா ஷிஃப்ட்லயும் இந்த அளவுக்கு பேசிக்கா கேட்கறாங்கன்னு தெரியல. பட் ஓவரால் கம்ப்யூட்டர் ஃபார் என்டிபிசி எக்ஸாம் என்ன வந்து லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பரா என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 7 வீடியோ நான் டீச் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்ன அப்படின்னா யூடியூப்போட மெம்பர்ஷிப்ல தான் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் இன்னும் நான் படிக்காம இருக்கேன், ரிவைஸ் பண்ணாம இருக்கேன்னா தயவுசெய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு கிளாஸோட பிடிஎஃப்மே அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட என்ன அப்படின்னா இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கிடைச்சது. அதை வச்சு இந்த சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்த டேல கேட்ட கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.